ஏசாயா 43 அதிகாரம் 9 போன வாரத்தில் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்தார். இதோ எல்லாம் எடுத்துட்டீங்களா? 43:9 நான் வாசிக்கிறேன், நீங்க கேளுங்க. தொடக்கத்தை மாத்திரம் தான் வாசிக்கிறேன், அது நிறைய வார்த்தைகள் இருக்கிறது. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஆராதனை வேளையில ஆண்டவர் இதே வார்த்தையை தான் பேசினாரு, கொஞ்சம் வித்தியாசமா பேசினாரு. உங்க வாழ்க்கையில தேவன் புதிய காரியத்தை செய்ய வேண்டும். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வனாந்திரத்திலே வழியை உண்டாக்குவார். உங்க வாழ்க்கை வனாந்திர வாழ்க்கையா இருக்கலாம், ஆசீர்வாதம் இல்லாத வாழ்க்கையா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிற காரியம், உங்க வனாந்திர வாழ்க்கைய நான் ஆசீர்வாதமான பாதையா மாற்றுவேன். அல்லேலூயா. அவாந்திர வெளி, வெட்ட வெளி, ஒண்ணுமே இல்லை. அங்க நான் என்ன பண்ணுவேன்? ஆறுகளை உண்டாக்குவேன். ஆறுகளை உண்டாக்குற இடம் எப்படி இருக்கும்? செழிப்பா இருக்கும், ப்ராஸ்பரிட்டி உண்டாயிருக்கும். உங்க வாழ்க்கையில அவாந்திர வெளியா இருந்துச்சா, தேவன் அதை செழிப்பாய் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து ஒன்று சொல்றாரு, அதையும் நான் சொல்லிடுறேன். சொல்லிட்டு நான் உங்க வேதத்துக்குள்ளாக போகிறேன், வார்த்தைக்குள்ளாக போகிறேன். 49 ஏசாயா 49 15 16 நான் வாசிக்கிறேன், நீங்க கவனிங்க. ஏசாயா 49 15. ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, என்ன சொல்றாரு? நான் உங்களை மறக்கவே மாட்டேன். நான் எப்பொழுதும் உங்க நினைவா தான் இருக்கிறேன். உங்க வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்வதற்கு நான் உங்களை மறப்பதில்லை. பிள்ளைய எந்த ஸ்திரியானவளும் எந்த தாயும் மறக்க மாட்டா. இது உங்களுக்கு நல்லா தெரியும். பாதுகாப்பாய் அவங்க வாழ்க்கையில நன்மை செய்யதான். நீ எதுக்காக வாழ்றீங்கன்னு கேளுங்க. என் பிள்ளைக்காக வாழ்றேன் அப்படின்னு அநேக தாய்மார்கள் சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன். அல்லேலூயா. நீங்களும் அப்படிதான் சொல்லுவீங்க. தகப்பனை கேட்டா எதுக்கு ஓடுறீங்க, எதுக்காக ஓடுறீங்க? என் பிள்ளை சுகமா இருக்கணும், நான் சுகமா இருக்கணும் எந்த தகப்பனும் சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா. அல்ல, என் புள்ள நல்லா இருக்கணும். அதே மாதிரி ஒரு தாய், என் புள்ள பாதுகாப்பா இருக்கணும், நல்லா இருக்கணும், அதுக்காகத்தான் நாங்க என்ன பண்றோம், இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் மறந்தாலும், அல்லேலூயா, உன் தாய் உன்னை மறந்தாலும், உன் தந்தை உன்னை மறந்தாலும், உங்க சுற்றத்தார் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை அப்படின்னு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. எவ்வளவு அன்பான தேவன். அந்த அன்பை நினைத்து தேவனை நம்ம மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. அதே 49 ஏசாயா 41:16 இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். ஆண்டவர் எங்க வச்சிருக்காரு? நம்மள உள்ளங்கைகள் வரைந்து வச்சிருக்கிறார். உள்ளங்கையில வரைந்து வச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அடிக்கடி பார்ப்போம். ஆண்டவர் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அதனால்தான் அவர் நம்மை மறப்பதே இல்லை. நம்ம வாழ்க்கையில நன்மை செய்யும்படியாக ஆண்டவர் எப்பொழுதும் நம்ம என்ன, நம்ம நினைவாகவே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் எப்பொழுதும் நம்ம நினைவாகவே இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு இந்த அன்பை நினைத்து, இந்த அன்பு நமக்குள்ளாக வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, தேவனுக்கு பிரியமானதை மாத்திரம் தான் செய்வோம். அல்லேலூயா. தேவன் நம்மை நேசிக்கிறார் வேதத்தின் மூலமாக நமக்கு வாக்கு தத்துவங்களை கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. அதை நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில நன்மைகளை செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நன்மை செய்கிறாரா? எல்லாம் ஆச்சரியமா பாக்குறீங்க. நம்ம வாழ்க்கையில தேவன் சின்ன சின்ன நன்மைகளை செய்கிறாரு. இதோ புதிய காரியத்தை செய்ய போகிறேன் வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார். அப்போ தேவன் நமக்கு பெரிதான காரியங்களை செய்ய போகிறார். அப்போ அந்த அன்பை நம் உணர்ந்து கொள்றவராய் காணப்பட வேண்டும். தேவனிடத்திலே நாம் அன்பு கூறும் பொழுது தேவனுக்கு பிரியமானதை மாத்திரம் தான் செய்வேன். அல்லேலூயா. தேவனுக்கு எது பிரியம்? இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆராதனை தான் தேவனுக்கு பிரியம். துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன் அவர். நீங்க துதிச்சிங்க அப்படின்னு சொன்னா தேவன் அங்க வந்துருவார். அல்லேலூயா. எங்கே 2-3 பேர் நாமத்தினாலே கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில இருக்கிறேன்னு சொல்றாரு. நாமத்தினாலே இங்க கூடி இருக்கிறதுனால இங்க இருக்கிறாரு, இங்க அசைவாடுகிறார். ஏனென்றால் இந்த இடத்துல தேவனை துதிக்கிறோம், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். உங்க வீடுகளிலும் நீங்க தேவனை உங்க பர்சனல்
ஜெபத்துல, உங்கள் தனிப்பட்ட ஜெபத்துல தேவனை நீங்க ஆராதிக்கும் பொழுது அந்த இடத்துல உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை அபிஷேகிக்க, உங்களை நிரப்ப தேவன் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ உங்க வாழ்க்கையில தேவனை நீங்கள் மகிமைப்படுத்தும் பொழுது அந்த அன்பை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். தேவ அன்பை உணர்ந்து கொண்டால் மாத்திரம்தான் நம்ம இன்னும் அதிகமாய் தேவனை கிட்டி சேர முடியும். ஏன்னா தேவ அன்பிலே நம்ம நிலைத்திருக்கும் பொழுது பாவங்கள் நம்மை விட்டு விலகி போகும். அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமானதை மாத்திரம்தான் நம்ம செய்வோம். ஏன்னா தேவன் மேல நம்ம அன்பாய் இருக்கிறோம். தேவனுக்கு எது பிரியம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். பாவம் செய்வது தேவனுக்கு பிரியமில்லை. தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார், நானும் பரிசுத்தராய் வாழணும். நம்ம இதயத்துல அந்த வாஞ்சையா ஆவியானவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. நம்ம பாவம் செய்யக்கூடாது. ஒரு பாவம் செய்கிற சூழ்நிலை வரலாம். ஒரு டிவி பார்க்குறோம், ஒரு சீரியலை போய் பார்க்குறோம், சரி பார்க்கக்கூடாது. பாஸ்டர் சொல்லி என்ன சொன்னார், டிவி பார்க்கக்கூடாது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம், தேவையில்லாத எண்ணங்களை இந்த டிவி நமக்குள்ளாக கொண்டு வந்துடும். சினிமா பார்க்கக்கூடாது, தேவையில்லாத எண்ணங்களை இந்த படம் நமக்குள்ளாக வச்சு போட்டுரும், இதை பார்க்கக்கூடாது, அசுத்த எண்ணங்கள் நமக்குள்ளாக உண்டாகும், இதை செய்யக்கூடாது அப்படின்ற எண்ணத்தை ஆவியானவர் நமக்கு கொடுப்பாரு. ஆமென். எப்பொழுதும் தேவனை துதிக்கிறவர்களா இருக்கும் பொழுது ஆவியானவர் நம் பாவம் செய்யக்கூடாதபடிக்கு என்ன பண்ணுவாரு, இந்த பாவத்திலிருந்து விலகி போவதற்கு எல்லா காரியங்களையும் செய்வார். இந்த ஆராதனை எப்படி நமக்குள்ளாக வரும்னா தேவனை நேசிக்கும் பொழுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனை நேசிச்சோம் அப்படின்னு சொன்னா நம்ம பாவம் செய்ய மாட்டோம். தேவனிடத்துல அன்பு கூறணும் அப்படின்னு சொன்னா நம்ம பாவம் செய்ய மாட்டோம். அல்லேலூயா. அடுத்ததாக எபிரேயர் 10:25 நான் வாசிக்கிறேன், நீங்க கவனிங்க. எபிரேயர் 10:25. சபை கூடி வருவதை சிலர் விட்டுவிடுவது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். அல்லேலூயா. சபை கூடி வருதல இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த கொரோனா வந்ததுல இருந்து நிறைய காரியங்களை சொல்றாங்க. யூடியூப்ல உட்காந்து பாக்குறாங்க. யூடியூப்ல உட்காந்து பார்த்தா நன்மை நடைபெறும்னா ஏன்னா நம்ம ஆவிக்குரிய சில காரியங்களை பார்க்கலாம். சிலர் நம்ம போய் பார்க்க முடியாத ஒரு ஊழியக்காரர்கள் இருப்பாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்வதற்குரிய நிறைய போஜனங்களே அங்க இருக்கிறது. அதை நம்ம பார்க்கும் பொழுது அது நமக்குள்ளாக கிரியை செய்யும். ஆனா சபை கூடி வருதலை ஒரு நாள் விட்டு விடக்கூடாது. ஆறாவது வேலை சொன்ன சாப்பாடு முன்னாடி இருந்தா பசிக்குது, சாப்பாடு முன்னாடி இருக்கு, பார்த்துக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? அதை நம்ம அனுபவிக்கணும். அல்லேலூயா. அதை நம்ம உட்கொள்ளணும், அதை நம்ம சாப்பிடணும். அப்படி சாப்பிடும் பொழுதுதான் நம்ம பசி என்ன பண்ணுவோம், ஆறும். அதே போலதான் சபையை கூடி வரலை விட்டு விடாது இருக்க வேண்டும். அந்த அனுபவம் நமக்குள்ளாக வேண்டும். சிலர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சபைக்கு கூடி வரல, ஏன் சபைக்கு வரல அப்படின்னு சொன்னா நாங்க யூடியூப்ல பார்த்துடுறோம். அதாவது இது என்ன தெரியுமா, லேசினஸ், சோம்பேறிகள். சாப்பாடுல கையை வச்சிருவாங்க, ஆனா என்ன பண்ணுவாங்க, எடுத்து வாயில் வைக்க மாட்டாங்க. சோம்பேறிகள் அவங்கெல்லாம். அல்லேலூயா. அப்படி இருக்கக்கூடாது. சபை கூடி வருதலை எப்பொழுதும் விட்டுவிடக்கூடாது. இது வேதமே சொல்லுகிறது. அப்பொழுதுதான் நம்ம ஒருவருக்குள்ள என்ன பண்ணுவோம், ஒருத்தரை பார்த்து ஒருவர் என்ன பண்ணுவோம், முன்னேறி போவதற்கு அது வழிவகுக்கும். ஆண்டவரை பழைய நாட்கள்லேயே உண்டாக்கி வைத்திருந்தார். பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல இருந்தது, புதிய ஏற்பாட்டு காலங்களில் இருந்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது சபைக்கு போய் பிரசங்கம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ சபைக்கு வாங்க அப்படின்னு தான் வேதம் சொல்லுகிறது. வேதம் சபைக்கு போகக்கூடாது, வீட்டில இருந்தே பாருங்கன்னு சொல்ல, வேதத்திற்கு நம்ம அப்படியே கீழ்ப்படிந்தவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அதனால சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது. ரெண்டாவது, பிசாசு உங்களை தொட முடியாத அளவுக்கு இந்த சபை உங்களை பாதுகாக்கும். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, மத்தேயு 16:18 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 16:18 நான் வாசிக்கிறேன், நீங்க கவனிக்க. நான் உனக்கு சொல்கிறேன், நீர் பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. பாதாளத்துல யார் இருக்கிறா? பிசாசு இருக்கிறான். உங்களை அவன் என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா.
சபைக்குள்ள நீங்க இருக்கிறீங்க, சபைக்குள்ள கட்டப்பட்டு இருக்கீங்க, சபை கூடுவிடுதலை விட்டு விடாது இருக்கிறீங்க, சபைக்குள்ள நீங்க ஒரு அங்கத்தினரா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா பிசாசு உங்களை மேற்கொள்ளவே முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா நீங்க முழுவதுமாய் தேவனுக்கு கீழ்பட்டு இருக்கீங்க, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்பட்டு இருக்கிறீங்க, தேவனுக்குள்ளாக இருக்கிறீங்க, தேவன் உங்களுக்குள்ளாக இருக்கிறார். நீங்க தான் தேவன் வாசம் செய்கிற ஆலயம். அப்போ அவன் உங்களை என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ளவே முடியாது. போராடுவான் உங்களிடத்துல வந்து, அவன் போராடுவான். சபைக்கு போக முடியாதபடி போராடுவான், ஆண்டவரை துதிக்க முடியாதபடிக்கு போராடுவான், தேவனுக்காக காரியங்களை செய்யக்கூடாதபடிக்கு உங்களோடு கூட போராடுவான். ஆனாலும் தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். நம்ம சுய பலத்தினாலே பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியாது. தேவன் நமக்கு பலன் செய்யும் பொழுது பிசாசுக்கு நம்ம எதிர்த்து நிற்போம். அவன் நம்ம விட்டு என்ன பண்ணுவான், ஓடி போவான். அல்லேலூயா. அவன் நம்மை மேற்கொள்ள முடியாது எந்த ஒரு காரியத்திலையும். அவன் வரலாவது பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதத்தில் கையை வைக்க பார்ப்பான். நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை என்ன பண்ணுவான், கையை வைக்க பார்ப்பான். இது செய்யக்கூடாதபடிக்கு, ஆசீர்வாதம் உண்டாகக்கூடாதபடிக்கு, வியாதியினால ஏதோ ஒரு காரியத்தினாலே நம்ம வாழ்க்கையில் அவன் இடைப்பட்டு கொண்டே இருப்பான். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அதற்கு விடவே மாட்டார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலையும் தேவன் உங்க வாழ்க்கையில உங்களை மேற்கொள்வதற்கு அனுமதி கொடுக்கவே மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா இந்த சபைக்கு தேவன் தான் மூளைக்கல்லா இருக்கிறார். இந்த சபையை தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்டார். ஹல்லேலூயா. இந்த சபையை ஆரம்பிச்சது ஒருவேளை நானா இருக்கலாம், ஆனா அது தேவனால் உண்டாக்கப்பட்டது. தேவன் தான் அதற்கு மூளைக்கு தலைக்கல்லா இருக்கிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. எபேசியர் 20:2 பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தேவன் தான் இதற்கு மூளைக்கு, இந்த சபைக்கு மூளைக்கல்லா இருக்கிறார் என்று எபேசியர்ல சொல்லப்பட்டு இருக்கிறது. அதே போலதான் ஆண்டவர் மூளைக்கல்லா இருக்கிற சபையை பிசாசால மேற்கொள்ள முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாய் முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2:20 நான் வாசிக்கிறேன். இது ஆதாரமான வசனமாய் 2:20 வாசிக்கிறேன் பாருங்க. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் தான் இந்த சபைக்கு மூளைக்கல். ஆமென். அதனால பாதாளத்தின் வாசல்கள் இந்த சபையை மேற்கொள்வது இல்லை. அல்லேலூயா. ஏசாயா 56:7 நான் என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே உங்களை மகிழ பண்ணுவார். இந்த ஜெப வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு, சமாதானத்தை கட்டளையிடுவார், ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார், நன்மையை கட்டளையிடுவார், உயர்வை கட்டளையிடுவார், பாதுகாப்பை கட்டளையிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த பரிசுத்த ஓய்வு நாள் நம்ம எப்படி ஆசரிக்கணும், தேவனுக்கு பிரியமா ஆசரிக்கணும். நம்ம தேவனுக்கு பிரியமா ஆசரிக்கிறோமா? நம்மள கொஞ்சம் இன்னைக்கு காலையில இருந்து நடந்த காரியத்தை கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போமா? என்ன பண்ணணும்? யாருக்காவது தேவனுக்கு பிரியமா காரியங்களை செய்த ஒன்று ஞாபகம் இருக்கா? ஞாபகமாவது இருக்கா? என்ன செஞ்சீங்க ஞாபகம் இருக்கிற அளவுக்கு? ஏசாயா 58:13 சொல்லப்பட்டு இருக்கிறது, பரிசுத்த ஓய்வு நாளிலே உன் சொந்த வேலையை செய்யாமல். அதுக்காக சொந்த வேலைன்னா சாப்பிடாம கூட இருக்காங்கன்னு சொல்ல வரல. அல்லேலூயா. வேலைக்கு போகக்கூடாது வேதம் சொல்லுது, அதுக்காக தான் லீவ் விடுறாங்க. ஆனா இன்னைக்கு சூழ்நிலைகள் அப்படி இல்லை, நமக்கு சாதகமா இல்லை. ஆனாலும் சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது. ஆமென். தேவனுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தை விட்டுவிடக்கூடாது. தேவனுக்கு நேரம் ஒதுக்கி வச்சிருக்கிறோமா? போன வாரம் சொன்னேன் ஒரு 1 மணி நேரமாவது காலையில எழுப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க காலை ஜெபத்துல எங்களோடு கூட கலந்து கொள்கிறீங்க, நான் அதை சொல்லல. தனிப்பட்ட முறையில 1 மணி நேரம் இங்க கொடுக்கணும் தேவனுக்கு. நம்ம விசுவாசிகள் எல்லாம் அப்படி கொடுக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா உங்க கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படணும். நீங்க வேலை செஞ்சாதான் சம்பளம் கொடுப்பாங்க. வேலை செய்யாம யாராவது சம்பளம் கொடுப்பாங்களா? பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க, படிக்காம பாஸ் ஆக முடியுமா? படிச்சாதான் பாஸ், வேலை செஞ்சாதான் சம்பளம். அப்போ தேவனுக்கு பிரியமானதை செய்யும் பொழுதுதான் தேவன் ஆசீர்வாதங்களை நம்ம கொடுக்கிறார். அதனாலதான் துதி பலிகளை ஏறிடுங்க, தேவனை ஆராதிங்க, தேவனிடத்துல அன்பு கூறுங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நினைச்சிட்டு இருக்கீங்களா? சாதாரண விஷயம். ஆமென். ஒரு தேவனை அன்பு கூறுவது, நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனை அன்பு கூறுவது. நம்மளை திட்டுற பிள்ளையவே நம்ம நேசிக்கிறோம். பிள்ளைகள் திட்டுறாங்களா உங்களை? திட்டுறது இல்லையா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. பிள்ளைகள் நமக்கு கீழ்ப்படிந்திருக்கிறது சந்தோஷமான காரியம்தான். அல்லேலூயா. ஆனா தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார், அவை அன்பு கூற வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. ஆமென், ஆமென். எப்படி ஒரு தகப்பன் தன் பிள்ளையை நேசிக்கலாம், அதே போல பிள்ளை என்ன பண்ணுவாங்க,
தகப்பனை நேசிப்பாங்க. அதே போல நம்மளும் தேவனை நேசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்ம அப்படி செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். பூமியில ஏசாயா 58:14 பூமியில உயர்ந்த இடத்துல ஏறி போக பண்ணுவார் நம்மளை. எப்போ தேவனிடத்தில் அன்பு கூறும் பொழுது, தேவனுக்கு பிரியமானதை செய்யும் பொழுது, சபை கூடி வருதலை விட்டு விடாது இருக்கும் பொழுது, தேவனை ஆராதிக்கும் பொழுது உயர்ந்த இடத்துல நம்மளை ஏறி போக பண்ணி தேவன் நம்மை போஷிப்பார். நீதிமான் பசிக்காக இறந்து திரிந்ததை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு சாலமோன் சொல்றார். நீதிமான் பிள்ளைகள் நீதிமான்கள். அல்லேலூயா. ஆண்டவர் போஷிப்பை நமக்கு எப்பவும் கொடுத்துட்டே இருப்பார். நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டாயிருக்கும். அதனால தேவனிடத்தில் நம்ம முதலாவது என்ன பண்ணணும்? அன்பு கூறணும். ஆமென். அல்லேலூயா. தேவனிடத்துல அன்பு கூர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னாலே, தேவனை நம்ம ரொம்ப நேசித்தாலே தேவனுக்கு பிரியமானதை மாத்திரம் தான் செய்வோம். வேதத்துல பாத்தீங்கன்னா ரோமர் 8:28 சொல்லுகிறது, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய். நீங்க அவருடைய தீர்மானத்தின்படி தான் அழைக்கப்பட்டீங்க. இந்த சபைக்கு வந்தது நோக்கம். நீங்க எல்லாம் வேற ஒரு கடவுளை பின்னாடி போயிட்டு இருந்தீங்க. ஆண்டவர் உங்களை, நீங்க பிறப்பதற்கு முன்பாகவே உங்களை முன்குறித்து வச்சிருந்தார். நீங்க பிறக்கிறதுக்கு முன்பாகவே, உங்க தாய் பிறக்கிறதுக்கு முன்பாகவே உங்களை எல்லாம் என்ன பண்ணாரு? ஆண்டவர் முன்குறித்து வச்சிருந்தாரு. அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் நீங்க தேவனிடத்துல அன்பு கூர்றதுனால தேவன் உங்களுக்கு என்ன பண்றாரு? சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக நடத்துகிறார். உங்க வாழ்க்கையில தீமை வரலாங்க. நான் சொல்ற காரியம் அதான். தீமை அனுமதிக்கப்படலாம், ஆனா தேவன் அதை நன்மையா மாற்றுவார். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. தீமையே வரக்கூடாதுன்னு நினைக்காதீங்க. தீமை வரலாம், ஆனா அதை நீங்க நன்மையா அனுபவிப்பீங்க. தேவன் அப்படி மாற்றுவார் உங்க வாழ்க்கையில. அல்லேலூயா. உங்களுக்கு குறைவு வரலாம், தேவன் அதை நிறைவாய் மாற்றுவார். ஆசீர்வாத குறைச்சல் வரலாம், தேவன் அதை நிறைவாய் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தேவனிடத்துல அன்பு கூறுங்க. தேவனிடத்துல அன்பு கூறுனீங்கன்னா உங்க வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாய் மாறும். தேவனுக்கு பிரியமானதை நீங்க செய்வீங்க. உங்க வாழ்க்கையில நன்மையும் ஆசீர்வாதங்களும் உண்டாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சொன்ன காரியத்தை அப்படியே மனசில் வச்சுக்கொள்ளும். சபை கூடி வரலை விட்டு விடாதிருங்க. தேவன் உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். தேவனிடத்துல அன்பு கூறுங்க, உங்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். இந்த ஒரே ஒரு கான்செப்ட் தான். தேவனிடத்துல அன்பு கூர்ந்தோம்னா தேவனுக்கு பிரியமானதை மாத்திரம் செய்வோம். அதனால தேவன், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு நல்ல ஒரு இருதயத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. தேவனை பிரியப்படுத்துகிற இருதயம், தேவனை அன்பு கூறுகிற ஒரு இருதயத்தை எனக்கு கொடுங்க அப்படி சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. தேவனை இன்னும் அதிகமாய் துதிக்க ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கையில தேவன் அற்புதங்களை செய்து உங்களை உயர்ந்த இடத்துல ஏறி போக பண்ணி உங்களை போஷிப்பார். உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் புதிய காரியத்தை செய்வார். ஆமென். அல்லேலூயா. அப்படியே எழுந்து